Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana-timirandasya Jnana-jana-salakaya Sakshurunmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mukam karoti vachalam bhangam langayate girim Yat-kripatamaham vande Shri Gurum Dinadharanam Dharamanandamadavam Ji Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Pristaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shoonyavadi Bhashyadadeshadharine. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shiva Jani Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. Okay, then we are in universal form, vision of the universal form. Yeah, Vishwarupa Darshanam, correct? அந்த சாப்டர்ல இருக்கும் இல்லையா? ஓகே. இப்போ ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. சரிங்க ப்ரோ. முதல்ல ரெண்டு பேராகிராஃப் படிக்கலாம், அதுக்கு மேல வேணாம். ஓகே. இது பெருசா இருக்கும். அடுத்த பேராகிராஃப் பயங்கர பெருசா இருக்குண்ணே. ஆமா, அது பெருசா இருக்கு. அதுல பாதி படிங்க அடுத்த பேராகிராஃப்ல. ஓகே. அடுத்த பேராகிராஃப் சின்னதா ப்ரோ. அப்படி அவங்க தமிழ்ல சின்னதா, இது எல்லாம் மாறி மாறி இருக்கு. சரி படிங்க. இல்ல மாதாஜி பெருசுதான். பெருசு, பயங்கர பெருசு. ஃபர்ஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சு பின்னாடி வருது. அசோரை கண்டால் சின்னதா இருக்கு மாதாஜி. சரி நீங்க படிங்க, பாப்போம். படிங்க. ஹரே கிருஷ்ணா. மற்றொரு நாள் பலராமரும் கிருஷ்ணரும் தன் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்த போது எல்லா சிறுவர்களும் ஒன்று கூடி யசோதையிடம் வந்து கிருஷ்ணர் மண்ணை தின்றுவிட்டதாக புகார் செய்தார்கள். இதை கேட்ட யசோதை கிருஷ்ணரின் கையை பிடித்து கொண்டு சொன்னால், அன்பான கிருஷ்ணா, தனியாக இருக்கும் போது நீ ஏன் மண்ணை தின்ற? இப்போது பார், உன் நண்பர்களும் பலராமரும் உன்னை பற்றி புகார் செய்கிறார்கள். கிருஷ்ணர் தாயிடம் பயம் கொண்டு கூறினார், இல்லையம்மா, இந்த பையன்கள் அண்ணன் பலராமனும் என்னை பற்றிய பொய்யெல்லாம் பேசுகிறார்கள். நான் மண்ணு தின்னவே இல்லை என்று விளையாடும் போது பலராமனுக்கு என் மேல் கோபம் ஏற்பட்டதால் அவரும் சிறுவருடன் சேர்ந்து கொண்டு என்னை பற்றி புகார் செய்கிறார்கள். நீ என்னை அடிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அவர்கள் சொல்லுவது உண்மை என்று நீ எண்ணினால் நான் வாயை திறந்து காட்டுகிறேன், நீயே பார்த்துக்கொள். சரி, நீ மண்ணை தின்னவில்லை என்றால் உன் வாயை திற பார்க்கலாம் என்றால் அன்னை யசோதா. புருஷோத்தமான முழுமுதற் கடவுளை அவரின் அன்னையான யசோதை அவ்வாறு பணிந்தவுடன் அவர் ஒரு சாதாரண சிறுவன் செய்வது போல் தன் வாயை திறந்தார். அப்போது அன்னை யசோதா அந்த வாயினுள் படைப்பின் முழு சிறப்பையும் கண்டாள். எல்லா திசைகளிலும் விரித்திருந்த விண்வெளி, மலைகள், தீவுகள், கடல்கள், சமுத்திரங்கள், கிரகங்கள், காற்று, நெருப்பு, சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் யசோதை கண்டாள். சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களுடன் பூதங்கள் எல்லாவற்றையும், நீர், ஆகாயம், அதற்கு அப்பால் பறந்திருக்கும் தூய வெளியையும், முழுமையான அகங்காரத்தையும், புலன்களையும், பெருக்கத்தையும், புலன்களின் ஆளுநரையும், எல்லா தேவர்களையும், புலன்கள் நுகரும் பொருட்களான ஒளி, வாசனை போன்ற பலவற்றையும், இயற்கையின் முக்குணங்களையும் அவள் கண்டாள். எல்லா உயிரினங்களும், நித்தியமான காலமும், பௌதிக இயற்கையும், ஆன்மீக இயற்கையும், செயற்பாடுகளும், உணர்வும், முழு படைப்பின் பல்வேறான வடிவங்களும் அவரின் வாயில் இருப்பதையும் யசோதை கண்டாள். இந்த பேராகிராஃப் முடியுது பிரபு. ஓகே, முடிஞ்சிச்சா? சரி தேங்க்யூ மேதாஜி. வெரி நைஸ். நல்ல சொன்னீங்க. ஏன்னா இங்கிலீஷில் வந்து அப்படி இல்லை. சரி, ஓகே. எங்களுக்கு வந்து அதுலயும் ஸ்டார்ட் ஆகுது பிரபு, முடியல பேராகிராஃப். சரி, பரவாயில்ல. நீங்கள் அடுத்து வெளில விட்டாங்களோ வந்து படிக்கிறீங்க, கொஞ்சம் பாருங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிடலாம். இது வந்து விஸ்வரூப தரிசனம் இல்லையா? ஸோ இட்ஸ் வெரி நைஸ். என்னென்னா, எப்படி வந்து அந்த சிறு வயதில் பண்ண அந்த லீலைகள் வந்து எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள். கிருஷ்ணர் அவருடைய சக்கியனா ஃப்ரெண்ட்ஷிப். அங்கே தேவர்கள்லாம் லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்கான் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, அவர் பசங்களோட விளையாண்டுட்டுருக்கார். என்னை விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க, விளையாட்டில் சண்டை வந்துடுச்சு, அவங்க வந்து இவ்வளோ சண்டை போடுறாங்க, அதனால் வந்து இந்த மாதிரி பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரிலாம் ரொம்ப இனிமையான ஒரு லீலைகள். ஸோ ஆனால் யசோதாமா என்ன சொல்கிறாங்க, நீ வாயை திறந்து காட்டுன்னு சொல்கிறாங்க. வாயில் என்ன இருக்குது? கிருஷ்ணனோட வாயில் என்ன இருக்கும்? ஃபுல் படைப்பும் இருக்குது. ஓகே, என்னென்ன பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் யசோதாமா பார்க்குறாங்க. ஓகே, இதுதான் அந்த பாசியம். நல்லா இமேஜின் பாருங்கள். இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி ஃபார்ம். கிருஷ்ணருக்கு வந்து ஷியாம சுந்தரம் தான். இந்த விஸ்வரூப தரிசனம் வந்து
நிரந்தரமாக ஒரு உருவம் கிடையாது ஆன்மீக லோகத்தில். நம்ம இங்கே பார்க்குற எல்லா இன்கார்னேஷனுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு இருப்பிடம் இருக்குது ஆன்மீக லோகத்தில். வாமனர், ராமர், நரசிம்மர் இவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. ஆனால் விஸ்வரூப தரிசனம் கிடையாது. எங்கே கிடையாது? ஆன்மீக லோகத்தில் கிடையாது. ஓகே, நான் விருந்தா மதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபஞ்ச படைப்புக்கு தேவையான எல்லாம் தன் குழந்தையின் வாயினில் இருப்பதை அவளால் காண முடிந்தது. அவள் கிருஷ்ணரை தன் மடியில் வைத்துக் கொண்டு அவருக்கு பாலூட்டுவதையும் அந்த வாயினுள் கண்டாள். இதையெல்லாம் பார்த்தபோது அவள் வியப்பால் அதிர்ந்து போய், நான் கனவு காண்கிறோமோ அல்லது உண்மையாகவே அசாதாரணமான ஒரு காட்சியை காண்கிறோமா என்று எண்ணி ஆச்சரியப்பட்டாள். அது கனவாக இருக்க வேண்டும் அல்லது முழுமுதற் கடவுளின் மாய நிலையாக இருக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். அப்படிப்பட்ட அசாதாரணமான காட்சிகள் தோன்றியதால் தனக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டு விட்டதோ என்றும் எண்ணினாள். பின்பு அவள் எண்ணினாள், அது என் குழந்தை பெற்றுள்ள உயர்நிலை அறிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம். எனவே அவளின் வாயில் நான் கண்ட தோற்றங்கள் என்னை திகைக்கச் செய்கின்றன. உடல் தோற்றத்தையும் உடல் சார்ந்த உடைமைகளையும் நமக்கு அளிக்கும் முழுமுதற் கடவுளுக்கு நான் ஏன் வணக்கங்களை செலுத்த வேண்டும்? அவரின் மாய சக்தியால் நந்த மகாராஜாவை என் கணவர் என்றும் கிருஷ்ணரை தன் மகன் என்றும் நந்த மகாராஜனின் உடைமைகள் எல்லாம் எனக்கும் உரியவை என்றும் கோபாலர்களும் கோபியர்களும் என் பிரஜைகள் என்றும் எண்ணுகிறோமே. அவருக்கு நான் என் பணிவான வணக்கங்களை செலுத்துகிறேன். இந்த தவறான எண்ணங்களை எல்லாம் உன்னதமான பகவானின் மாய சக்தியினால் ஏற்படுபவை. என்னை அவர் எப்போதும் காக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆக்சுவலா அது எப்படி பண்ணலாம்? பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாப்பாக காக்க வேண்டும் அப்ப எழுதியிருக்காங்க. சரி, படிங்க. அன்னை யசோதா இவ்வாறான உயர் தத்துவ விசாரணையில் ஈடுபட்டிருந்த போது பகவானே கிருஷ்ணர் அவளின் தாயன்பு பெருகும் வகையில் தான் உள்ளூரை சக்தியை மீண்டும் விரிவுபடுத்தி காட்டினார். உடனடியாக அன்னை யசோதா தன் தத்துவ விசாரணைகளை எல்லாம் மறந்துவிட்டு கிருஷ்ணரை தன் செல்ல குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அவரை மடியில் எடுத்துக் கொண்ட போது தாய்ப்பாசம் அவளில் பெருக்கெடுத்தது. அவள் எண்ணலானால் ஸ்தூலமான அறிவின் துணையால் மக்கள் கிருஷ்ணரை அறிவது துர்பலம். ஆனால் உபனிஷத்துக்கள், வேதாந்தம், யோக முறைகள், சாக்கிய தத்துவம் ஆகியவற்றின் மூலம் அவரை அறிய முடியும். பின்னர் அவர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை தான் பெற்றெடுத்த சொந்த மகனாக கருதி மகிழ்ந்தாள். ஒரே நிமிஷம் ஓகே, சாரி. ஓகே, ஸோ இது உபனிஷத்து, வேதாந்தம், யோக முறைகள், சாங்கியத்துவம் ஆகியோரும் அவரை அறிய முடியும். ஸ்தூலமான அறிவின் துணையால் மக்கள் கிருஷ்ணரை அறிவது துர்லபம். நம்மளுடைய மனக்கற்பனைலாம் எட்ட முடியாது. அதே தான் பிரம்மா சொல்கிறார் இல்லையா? பிரம்மா என்ன சொல்கிறாரு? பந்தாஸ்து கோடி சதபத்ச சம்பர்க்கம் யோ வாயோ ரத்தம் அப்படி மனசோ முனிப்புங்கமானம். வாயு மனசு இந்த மாதிரி வேகத்தில் நம்ம போய் செயல்பட்டாலுமே அப்போ கூட நம்ம இந்த யூனிவர்ஸோடைய எல்லையே தாண்ட முடியாது. எப்படி கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும்? அதனால் மனக்கற்பனையாளர்களால் இந்த பகவானை புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒன்லி வேதங்களுடைய துணையில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். வேதங்கள், உபநிஷத்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி ஒரு மிஷினை கொடுத்து அதுக்கு மேனுவல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் கொடுத்து அது மேனுவல் கொடுத்தது தான் வேதங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேதங்கள் அது மேனுவல் தான். ஓகே, அதனால் நம்ம வேதங்கள்லாம் படிக்கணும். வேதங்கள்லேயே சாரம் பார்த்திங்கன்னா பகவத்கீதை. ஓகே, அதுதான் நம்ம கற்றறிந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மலைவாசம் நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் பிருந்தாமதி சொல்லுங்க. பேஜ் நம்பர் 100 100
ஓகே ஓகேம்மா. தேங்க்யூ. மாதாஜி தப்பா வரும் 82 83 பாருங்க. நமக்கு 2 பேருக்கு ஒண்ணு போல வரும். ஓ அப்படியா சுதா மாதாஜி உங்களுக்கு ஒன்றா? சரி ரைட், ரெண்டில் ஒன்று பாருங்கள். ஆ 83. வெரி குட் சார். சார் படிங்க பிரபு. Certainly, Mother Yashoda had executed many pious activities, as a result of which she got the absolute truth, the Supreme Personality of Godhead, as her son, who sucked milk from her breast. Similarly, Nanda Maharaja also must have performed many great sacrifices and pious activities for Lord Krishna to become his son and address him as father. But it is surprising the Vasudeva and Devaki did not enjoy the transcendental bliss of Krishna's childhood pastimes. Although Krishna was their real son, the childhood pastimes of Krishna are glorified even today by many sages and saintly persons. But Vasudeva and Devaki இல்லை வசுதேவா did not enjoy. இல்லை வசுதேவா தான் அது. Vasudeva. அப்பா பேர் வசுதேவா, பையன் பேர் வாசுதேவா. Vasudeva and Devaki could not enjoy such childhood pastimes personally. The reason for this was explained by Sukadeva Goswami to Maharaja Parikshit as follows. When the best of the Vasus named Drona and his wife Dhara were ordered to increase progeny by Lord Brahma, they said unto him, Dear father, we are seeking your benediction when we take birth again within the universe. May the Supreme Lord Krishna, in his most attractive feature of childhood, absorb our whole attention. May our dealings with him be so powerful that simply by hearing of these childhood activities of his, anyone will very easily cross over the signs of birth and death. Lord Brahma agreed to give them the benediction, and as a result, the same Drona appeared as Nanda Maharaja in Vrindavana, and the same Dhara appeared as Mother Yashoda, the wife of Nanda Maharaja. In his way, Nanda Maharaja and his wife Mother Yashoda developed their unalloyed devotion for the Supreme Personality of Godhead, having gotten him as their son, and all the gopis and cowherd men who were associates of Krishna naturally developed their own different feelings of love for Krishna. Therefore, just to fulfill the benediction of Lord Brahma, Lord Krishna appeared along with his plenary expansion, Balarama, and performed all kinds of childhood pastimes in order to increase the transcendental pleasure of all the residents of Vrindavana. Thus, hence, the Bhakti Vedanta purport of the 8th chapter of Krishna, vision of the universal form. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது, ஓகே சாரி, ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் வரப்போகுது இப்போ. ஸோ துரோணாவும் தாராவும் இவங்க வசுக்கள், இவங்க தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, யசோதா நந்தா இவங்களாம் வந்து எட்டர்னல் பேரண்ட்ஸ். ஒருத்தர் வந்து சக்கிய பரமைனா அர்ஜுனா வரணும்னு ஆசைப்படக்கூடாது. பேரண்டல்னால் உடனே யசோதா நான் வந்துடணும், என் பையன் கிருஷ்ணன், அப்படி கிடையாது. எப்படி கரெக்டான திங்கிங் ப்ராசஸ் என்னென்னா, யசோதா வந்து பெர்ஃபெக்ட் மதர், நான் அவங்களுக்கு சேவகனாக இருக்கணும். எப்படி யசோதா வந்து ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி அடிச்சுடல் நடக்கணும் அப்படிங்கிறது கரெக்டான திங்கிங். நானும் அவங்க மாதிரி ஆயிடுவேங்கிறது வந்து தவறான திங்கிங். ஓகே, ஸோ எப்போயுமே வைஷ்ணவர்கள் வந்து இன்னொருத்தருடைய கிரெடிட் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நூல் எழுதுனான்னு வச்சுக்கோமே, அந்த நூல் வந்து ஒரு ஆத்தர் எழுதிட்டாங்கன்னா திருப்பி இவங்களும் அதே மாதிரி எழுதி உடனே நேம பத்திரம் மாற்றி விட மாட்டாங்க. அவங்க வந்து ஏற்கனவே கொடுத்த ஒரு ஆத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் டச் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வைஷ்ணவர்கள். ஓகே ஓகே டெல்லி பிரபு, இப்போ நம்ம புது சாப்டர் ஆரம்பிச்சிட்டோம். அத்தியாயம் 9, அன்னை யசோதை கிருஷ்ணரை கைட்டால் கட்டுதல். டெல்லி பிரபு, நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க, மியூட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பேராகிராஃப் படிங்க. மியூட்டில் இருக்கீங்க, நீங்கள் பேசுறது கேட்கல.
மியூட்டை எடுத்துட்டு நீங்கள் படிக்கணும். கேட்கலையா உங்களுக்கு? அது மியூட், அது ஒரு சிவப்பாக ஒன்று இருக்கு பாருங்கள், மைக்கில் சிவப்பாக இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணால் மியூட்டு போய் நீங்கள் பேசுகிறது எல்லோரும் கேட்கும். இன்னும் எடுக்கல நீங்கள், கரெக்டாக உங்களுக்கு சாப்டர் எடுத்து வச்சுருக்கேன் நான். டெல்லி பிரபு கேட்குதா உங்களுக்கு நான் பேசுகிறது? சிகப்பாக இருக்குது பாருங்கள் மைக் மாதிரி. ஓகே சரி, பரவாயில்ல. 9வது சாப்டர் படிக்கணும். அவ்வளோ மியூட் எடுக்க முடியல. ஓகே ஓகே. சுதா மாதாஜி எடுத்துட்டீங்களா பிரபு? ஒரே நிமிஷம் மாதாஜி ஒரே நிமிஷம். பிரபுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். எடுங்க பிரபு, அந்த சிவப்பா இருக்கு ப்ரெஸ் பண்ணுங்க கரெக்டா. டெல்லி பிரபு ட்ரை பண்ணுங்க, நான் ஒரு ட்ரை பண்ணுங்க. சரி பரவாயில்ல. நீங்கள் அது 9வது சாப்டர் தான் படிக்கணும். 2 பேரும் மாதாஜி படிப்பாங்க, அதுக்கு நீங்கள் படிங்க. சுதா மாதாஜி நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 9. அன்னை யசோதை கிருஷ்ணரை கயிற்றால் கட்டுதல். ஒரு நாள் தன் வேலைக்காரி வெவ்வேறான பணிகளில் ஈடுபட்டு இருந்ததை கண்ட அன்னை யசோதா தயிரை கடையும் பொறுப்பை தானே மேற்கொண்டாள். தயிரை கடையும் போது அவள் கிருஷ்ணரின் பாலிய லீலைகளை பற்றி பாடிக்கொண்டு அவரை பற்றிய எண்ணத்தில் மூழ்கி இருந்தாள். புடவை தலப்பை இறுக்கமாக அணிந்தபடி அவள் தயிரை கடைந்து கொண்டிருந்த போது கிருஷ்ணரை பற்றிய எண்ணத்தில் மூழ்கி இருந்ததால் தாயன்பு காரணமாக அவளது மார்பிலிருந்து பால் சுரந்தது. அவள் அணிந்திருந்த வளையல்களும் கங்கணங்களும் ஒன்றோடொன்று உரசி இனிய ஒளியை எழுப்பின. அவளது காதணிகளும் மார்புகளும் அசைந்தாடின. அவளின் முகத்தில் வியர்வை துளிகள் அரும்பின. தலையில் அணிந்திருந்த மலர்கள் அங்கும் இங்கும் சிதறின. இவ்வாறு ரம்யமான காட்சி அளித்த அன்னை யசோதையின் முன்பு குழந்தை கிருஷ்ணர் வந்தார். அவருக்கு பசி எடுத்ததால் அவள் தயிர் கடைவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று குறிப்பாக தெரிவித்தார். அன்னையிடம் அவர் மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால் முதலில் பாலூட்டிவிட்டு பின்பு தயிர் கடைய வேண்டும் என்று அவளிடம் அவர் உரிமையுடன் கூற முடிந்தது. அன்னை யசோதா தன் மகனை மடியில் எடுத்து மார்பு காம்புகளை அவரின் வாயில் இட்டாள். கிருஷ்ணர் பாலை அருந்திய போது அவள் தன் குழந்தையின் முகம் அழகை கண்டு மகிழ்ந்து புன்னகை பூத்தாள். அப்போது அடுப்பில் இருந்த பால் பொங்கி வழிய துவங்கியது. பால் சிந்தி போகாமல் நிறுத்துவதற்காக யசோதை கிருஷ்ணரை புறப்படுத்தி விட்டு அடுப்படிக்கு சென்றாள். அவ்வாறு அகற்றப்பட்டவுடன் கிருஷ்ணர் சினமடைந்து அவரின் கண்களிலும் உதடுகளிலும் சிவந்தன. பற்களையும் உதடுகளையும் கடித்தபடி அவர் ஒரு கல்லை எடுத்து வெண்ணெய் தாழியின் மீது எரிந்து அதை உடைத்தார். அதிலிருந்து வெண்ணெய் எடுத்துக்கொண்டு தனியிடத்திற்கு சென்று கண்களில் பொய்யான கண்ணீர் வடிந்தபடி வெண்ணெயை தின்ன துவங்கினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வெரி நைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த பாஷ்யம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான பாஷ்யம். ஏன்னா இது தாமோதர மந்தில் வந்து இதை வந்து இந்த பாஷ்யம் வந்து நம்ம நினைவு கூடணும். இது அந்த மாதத்தில் நடந்தது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து அம்மா வந்து குழந்தைய இறக்கிட்டு பாலை வந்து பார்க்குறதுக்கு போயிட்டான். அதுக்கு அவர் கோவம் வந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த பானை இது எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற, எனக்காக தானே பண்ணுற, அப்போ வந்து என்னையை வந்து நீ உதாசீனப்படுத்திட்டு போறியேன்னு சொல்லி அவருக்கு கோவம் வந்துடுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பானையை வந்து உடைக்கிறார். அந்த வெண்ணெயை எடுத்துகிட்டு பொய்யான கண்ணீர் வெடித்தபடி வெண்ணெயை தின்ன துவங்கினார் அப்படின்னு சொல்லுவார். பிரபு பக்கத்தில் உள்ளது, பிரபு டெல்லி பிரபு பக்கத்தில் உள்ள இதை ப்ரெஸ் பண்ணுங்க. வந்துட்டீங்க. வெரி நைஸ். இப்போ உங்களுக்கு தெரியுதா, எதுன்னு தெரியுதா? இதற்குள் யசோதை அதில் படிக்கணும். தெரியுது பிரபு. இதற்குள் யசோதை பால் பொங்கிய பாத்திரத்தை சரியாக வைத்துவிட்டு தயிர் கடையும் இடத்திற்கு திரும்பினாள். வெண்ணெய் தாழி உடைந்திருப்பதை கண்டால் மகனை அங்கு காணாதனால் பானை உடைந்து அவள் பானை இருக்கும் என்று முடிவு செய்தால் முகத்தில் புன்னகை பூக்க அவள் எண்ணினாள். குழந்தை மிகவும் சாமர்த்தியமான உள்ளவன். பானை உடைந்ததாக கிடைக்கும் தண்டனைக்கு பயந்து தலைமாறவாகி விட்டான். பல இடங்களில் தேடிய பிறகு அவன் குப்புற கவிழ்க்கப்பட்ட
மர உரலின் மேல் உட்கார்ந்திருப்பதை கண்டாள். அதில் உட்கார்ந்திருந்தபடி அவர் மேலே உரியில் தொங்கிக் கொண்டிருந்த சட்டியிலிருந்து வெண்ணெய் எடுத்து குழந்தைகளுக்கும் கொடுத்தாள். அம்மா வந்து விடுவாள் என்ற பயத்தில் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்படி இருந்த மகனை பின்புறமாக சந்தடியின்றி வந்து யசோதை அணுகினாள். ஆனால் கிருஷ்ணர் அவர் கையில் படாமல் கம்புடன் வருவதை கண்டுவிட்டார். உடனே பயந்து போய் உரலிலிருந்து எழுந்து ஓடிவிட்டார். அன்னை யசோதை அவரை மூளை குறைச்சி பிடிக்க நிறுத்தித்தாள். ஆனால் வேகத்தில் லோகத்தில் சிறந்த உடல் கடவுளுடைய எட்டு பிடிப்படுவது எப்படி? அதாவது மகா யோகிகளின் தியானங்களுக்கு அப்பாற்பட்டவரான முழுமுதல் கடவுள் தான் பெரும் பக்தியான அன்னை யசோதையை மகிழ்விப்பதற்காக அவளும் குழந்தையாக வந்து அவளுடன் விளையாடினார். மெல்லிய இடையும் பொறுத்த உடலும் கொண்ட யசோதையால் அவரை தாங்கி பிடிக்க முடியவில்லை. என்றாலும் அதற்கு ஈடு கொடுத்து வேகமாக ஓட அவள் இயன்றவரை முயற்சித்தாள். அவரின் தலைமுடியில் இருந்து அவிழ்ந்து அவள் அன்பிருந்த மலர்கள் சிதறினான். தலைப்படைவதற்கும் ஒரு வாரம் அந்த பெண் அந்த பொல்லாத சிறுவனை பிடித்து விட்டாள். பிடிப்பட்ட கிருஷ்ணருக்கு அழுகல் வரும் போல் இருந்தது. அச்சத்தால் அழுகப்பட்டு கொண்டிருந்த தன் கண்களை கையால் கசக்கிக் கொண்டார். அன்னையின் முகத்தை கண்டதும் கண்கள் பயத்தால் பயந்தன, அலைப்பாய்ந்தன. கிருஷ்ணர் அநாசியமாக பயத்தை கண்ட யசோதை அவரது நலனை கருதி அவரின் பயத்தை போக்க எண்ணினார். ஓகே பிரபு, போதுமா பிரபு? பெரிய படகா படிச்சிங்க. உங்களுக்கு மியூட் போட தெரியுமா? இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி சோப்பு வந்துடும், அது மியூட் ஆகிடும். ஓகே, மியூட் போட்டுக்கோங்க. திருப்பி வேணுங்கிறப்ப நான் கூப்பிடுவேன், அப்போ நீங்கள் அதை எடுத்துடணும். சரியா? தேங்க்யூ பிரபு. ஸோ இது வந்து ரொம்ப அருமையான பஸ் டைம். ஓகே, இதை வந்து குந்தி மகாராணி பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. குந்தி மகாராணி எப்படி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பகவானை பார்த்து டெத் பர்சானிஃபைடே யம தர்மா ராஜாவே பயப்படுறாரு. ஆனால் அந்த பகவான் வந்து யசோதா அம்மா கையில் உள்ள குச்சியை பார்த்து பயப்படுறாங்க. இந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இது நினச்சோடனே அவங்களுக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்குது. இப்படியா அது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க யாராலையும் பிடிக்க முடியாது கிருஷ்ணரை. அது தத்தேஜு தன்னேஜு தத்தூரே தத்துவந்திகே ததந்தரசு சர்வஸ்ய தத்தோ சர்வஸ்யாசிய பாகிதா. இது விஸ்வமிரேசன் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஓட்டத்தில் எல்லாத்த விட சிறந்தவர். யாருமே அவரை பிடிக்க முடியாது. ஓகே, இருந்தாலும் இங்கே அம்மா வந்து தலைப்பாக இருக்காங்கிறதுக்காக விட்டு கொடுப்பார். ஓகே, உண்மையான தூய பக்தி அப்படின்னா விட்டு கொடுப்பார். இதில் நிறைய விதமாக ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க. ஓகே, நிறைய விதமாக இதை வந்து உறந்த ஆச்சாரியர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஒரே பாஸ்டைம் வச்சு இது வந்து தாமோதர மாதத்தில் வந்து நம்ம இதை பாடுவோம். இது வந்து ஒரு அருமையான பாட்டு இருக்குது. நமாமீஸ்வரம் சச்சிதானந்தரூபம் லஷத் குண்டலம் கோகுலே பிராஜமானம் யசோதாமியோ லோகலாதவமானம் பரமிருஷ்டமாதந்ததோத்ருதோபியாம். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். வந்து எப்படி அவருடைய அந்த குண்டலாம் ஆடுது, அவருடைய அழுகையினால் எப்படி அந்த மசாக்கர் கண்மை எல்லாம் அந்த மஸ்காரா அதெல்லாம் வந்து இதாகுது, அழிஞ்சு வருது. இந்த மாதிரி பகவான் அழகை அப்படி வர்ணிப்பான். அதில் இன்னொரு ஒரு மாதிரி வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷமதிம்மா நாச்சான்யாவ்ரணேஹம் வரே சதாபிஹா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலாம் சதா மே மனசாமீராஸ்தம் கிமன்னை. எனக்கு அந்த கோபாலுடைய அந்த ரூபம் தான் மனசில் பதியும், வேறு எதுவும் வேண்டாம். அந்த மாதிரி ஆசிரியர்கள் பாடுறாங்க அந்த பாஸ்டைம் பார்த்துட்டு. இந்த பாஸ்டைம் அவ்வளோ அருமையான பாஸ்டைம். இதை குந்தி மகாராணி நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மெய் செழிச்சு போகிறாங்க. இது அவங்க ஒரு ப்ரேயரில் பாடுறாங்க. இதில் ஸ்ரீமத் பாகத்தில் 1வது கேண்டோவில் 8வது சாப்டரில் வரும். ரொம்ப அருமையாக அதையும் விவரித்து பாடுறாங்க. யசோதாமா இந்த மாதிரி பண்ணுறதை இவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஓகே, இப்போ படிக்கலாம். ஹரிபிரியா மாதாஜி படிக்க முடியுமா உங்களால? ஓகே, நோ ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ 2வது லைன் சதானந்தி லிசனிங்க. படிக்கிறேன். ஓகே, மதர் யசோதா கூட்டாதுல இருந்து தானே? அதான் கரெக்ட், அதில் தான். Correct. ஹரே கிருஷ்ணா. Mother Yasoda could understand that the Krishna was unnecessarily upright.
and for his benefit she wanted to allay his fears. Being the topmost well-wisher of her child, Mother Yashoda thought, if the child is too fearful of me, I do not know what will happen to him. Mother Yashoda then threw away her stick. In order to punish him, she thought to bind his hands with some ropes. She did not know it, but it was actually impossible for her to bind the Supreme Personality of Godhead. Mother Yashoda was thinking that Krishna was her tiny child. She did not know the child had no limitations. There is no inside or outside of him, for beginning or end. He is unlimited, all-pervading. Indeed, he is himself the whole cosmic manifestation. Still, Mother Yashoda was thinking of Krishna as her child. Although he is beyond the reach of all the senses, she endeavored to bind him to a wooden grinding mortar. But when she tried to bind him, she found that the rope she was using was too short by 2 inches. She gathered many ropes from the house and added to it, but still she found the same shortage. In this way, she connected all the ropes available at home. But when the final knot was added, she saw that the rope was still 2 inches too short. Mother Yashoda was smiling, but she was astonished. So how was it happening? இன்னொரு paragraph. In attempting to bind her son, she became tired. She was perspiring, and the garland on her head fell down. Then the Lord appreciated the hard labor of his mother, and being compassionate upon her, he agreed to be bound up by the ropes. Krishna, playing as a human child in the house of Mother Yashoda, was performing his own selected pastimes. Of course, no one can control the Supreme Personality of God. The pure devotee surrendered himself onto the lotus feet of the Lord, who may either protect or banish the devotee. But for his path, the devotee never forgets his own position of surrender. Similarly, Lord also feels transcendental pleasure by submitting himself to the protection of a devotee. This was exemplified by the Krishna surrendered unto his mother Yashoda. Okay, Hare Krishna. Hare Krishna. ஸோ வெரி நைஸ். இந்த பாஸ்ட் நல்லா இருந்தது. இது வரையும் பாருங்களேன், அவரை கட்டி போட ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, எம்மாலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கான் இந்த கோபிஸ்லாம். எப்படி இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து யசோதா அம்மா வந்து நம்பவே இல்லை, அதெல்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ தன்னுடைய வீட்லேயே இந்த மாதிரி பண்ணோன்னே யசோதா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப பயந்துடக்கூடாதுன்னு குச்சியை போட்டுட்டு கைத்தால் கட்டுறாங்க. யாராலையும் கட்ட முடியாது பகவானை. சகாதேவன் ஒருட்டம் கிருஷ்ணர் வந்து கட்டுறாரு. எப்படின்னா அன்பால் கட்டுறார். ஓகே, அது வந்து மகாபாரத்தில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி அன்பால் தான் கட்ட முடியும், இல்லைன்னா கட்ட முடியாது. இந்த மாதிரி எவ்ரி டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு 2 inch ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கடைசியில் வந்து கிருஷ்ணர் சரி ஓகே அம்மா வந்து கலைச்சிட்டாங்க. இது வந்து யோகமாயான்னு சொல்லுவாங்க. யோகமாயா மகாமாயா 2 இது இருக்குது. கட்டுண்ட ஆத்மாக்கள் இந்த இருக்கிற உலகத்தில் வந்து மகாமாயா தாக்கத்தில் இருப்பாங்க. நித்திய சித்தா அவங்க வந்து யோகமாயாவுடைய தாக்கத்தில் இருப்பாங்க. ஸோ யோகமாயா சக்தினால் யசோதம்மா என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் அவரே நினச்சதுனால என்ன பண்ணுறாங்க, அவரை கட்டிடுறாங்க. ஓகே ஓகே, இப்போ அடுத்த ரவுண்ட் போகணும்னால பட்டாபி பிரபு, ரகு பிரபு, லக்ஷ்மி மாதாஜி, மஞ்சுளா மாதா. யார் படிக்கிறீங்களா நீங்கள் 4 பேர்? மஞ்சுளா மாதாஜி, லதா, யார் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், இல்லை அடுத்த ரவுண்ட் போகிறோம். ஓகே, ஈஸ்வர் ஜெயஸ்வர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் தன் பக்தர்களுக்கு எல்லா வகையான முக்திகளையும் அளிக்க வல்லவர். ஆனால் யசோதைக்கு அவர் அணிந்த உயர்வை பிரம்மதேவனுக்கும் சிவபெருமானுக்கும் இலக்குமிக்கும் கூட அளிக்கவில்லை. யசோதைக்கும் நந்த மகாராஜாவுக்கும் மகனாக தோன்றிய முழுமுதற் கடவுளான யோகியரும் ஆராய்ச்சியாளரும் எளிதில் அறிய முடிவதில்லை. அவர் பரமானந்தத்தின் உன்னத இருப்பிடம் என்பதையும் அவர்கள் உணர்வது இல்லை. ஆனால் அவரது பக்தர்கள் அவரை எளிதில் அடைகிறார்கள். மகனை கட்டி போட்டுவிட்டு அன்னை யசோதை வீட்டு வேலைகளை கவனிக்க துவங்கினாள். அவ்வாறு மர உரலில் கட்டியிருந்த கிருஷ்ணர் தம் முன் 2 அர்ஜுன மரங்களை நிற்பதை கவனித்தார். ஆனந்தத்தின் இருப்பிடமான கிருஷ்ணர் எண்ணினார், என்னை யசோதை எனக்கு போதுமான பால் கொடுக்காமல் விட்டு போனதால்
தயிர் பானைகளை உடைத்து வெண்ணெயை குரங்குகளுக்கு கொடுத்தேன். இப்போது அவள் என்னை மரபுரலில் கட்டி போட்டு இருக்கிறாள். ஆகையால் இப்போது முன்னை விட அதிகமான குறும்புத்தனம் செய்ய வேண்டும். அவர் அவ்விரண்டு அர்ச்சன மரங்களையும் வீழ்த்து தீர்மானித்தார். ஓகே மாதாஜி, ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து முன்னதை விட பயங்கரமாக இது பிளான் பண்ணிட்டார். ஓகே, முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, சும்மா இது பண்ணி விட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு இது பண்ணியிருக்கீங்க. கீழே போட்டு போனதுக்கு நான் பானையை உடைச்சேன். இப்போ என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் கைத்தால் கட்டி போட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நான் சேட்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இது எமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எமோஷன். இதுதான் இது வந்து ஆச்சாரியர்கள் சொல்லி தான் நமக்கு தெரியும், இல்லை நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து பௌதிக உலகத்தில் இருக்கோம். அதனால் என்ன பண்ணாங்க, நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணால் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களை சொல்கிறது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகே, லக்ஷ்மி மாதாஜி நீங்கள் படிக்க போகிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லாஸ்ட் டைம் நீங்கள் படிச்சீங்க, தெரியும். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, ஷேர் பண்ணுறேன். ஓகே, தமிழ் பிரபுஜி. தமிழ் சரி, ரைட். லாஸ்ட் பாருங்க, ரெண்டு இருக்கு பாருங்க, இந்த 2 அர்ஜுன மரங்களுக்கும் அங்கே இருந்து. ஹரே கிருஷ்ணா. இந்த 2 அர்ஜுன மரங்களுக்கும் பூர்வ சரித்திரம் உள்ளது. இவை தம் முந்தைய பிறவிகளில் குபேரன் என்பவனின் மகன்களாக நல குபேரன் மணிகிரீவன் என்ற பெயர்களில் பிறந்தன. அவர்களின் நல்ல காலம் அவர்கள் பகவானாகிய கிருஷ்ணன் திருஷ்டியில் பட்டார்கள். முந்தைய பிறவில் அவர்கள் கிருஷ்ணரை காண்பதற்கான மிக உயர்ந்த ஆசையை பெற வேண்டும் என்று நாரதரால் சபிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் குடி போதையில் நினைவிழந்து காரணத்திற்காக இந்த சாப வரம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வரலாறு அடுத்த அத்தியாயத்தில் உரைக்கப்படும். பக்தி வேதாந்த எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் 9ஆம் அத்தியாயம் அன்னை யசோதா கிருஷ்ணரை கயிற்றில் கட்டியது இவ்வாறு நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இன்னும் ஒரு பேராகிராஃப் படிங்க, 10வது சாப்டர்ல படிங்க. லக்ஷ்மி மாதாஜி படிங்க. 10வது சாப்டர் வந்து நல குபேரன் மணிகிரீவன் சாப விமோச்சனம். நல குபேரன் மணிகிரீவன் சாபம் பெறுவதும் நாரதனின் இன்பகரமான விருப்பப்படி கிருஷ்ணர் அவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதும் இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. பிரபலமான தேவர்களான நல குபேரனும் மணிகிரீவனும் தேவர்களின் பொக்கிஷரானனும் சிவபெருமானின் பெரும் பக்தனுமான குபேரனின் 2 மகன்கள். சிவபெருமானின் கருணையால் குபேரனுக்கு எல்லையற்ற செல்வம் இருந்தது. பணம் படைத்தவனின் பிள்ளைகள் மதுவையும் மாதுவையும் நாடி திரிவது போல குபேரனின் 2 மைந்தர்களும் மது அருந்துவதிலும் பால் இன்ப வேட்டையிலும் பொழுதை கழித்தனர். ஒரு முறை இந்த 2 தேவர்களும் தம் இன்ப வேட்டையின் போது சிவபெருமானின் இருப்பிடமான கைலாசத்தின் மந்தாகினி கங்கா நதியின் கரையிலிருந்து ஒரு தோட்டத்தினுள் நுழைந்தார்கள். அங்கு அவர்கள் தம்முடன் அழைத்து சென்று அழகிய பெண்களின் பாடல்களை கேட்டபடி மனம் மிக்க மலர்கள் நிறைந்திருந்த அத்தோட்டத்தில் மதுவருந்தி கழித்திருந்தார்கள். போதையுற்றிருந்த நிலையில் அவர்கள் இருவரும் தாமரை மலர்கள் நிறைந்த கங்கை நதியினுள் இறங்கி அழகிய இளம் மங்கையருடன் ஆண் யானைகளையும் பெண் யானைகளையும் போல் ஜலகிரீடையில் லயித்திருந்தார்கள். ஓகே மேதாஜி, தேங்க்யூ மேதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஸோ இது அடுத்த நிலையிலே போயிட்டாங்க இப்போ இல்லையா? ஸோ இதில் தொடர்ச்சி என்ன, அதான் 10வது சாப்டரு. குபேரங்கிறது மிகப்பெரிய பணக்காரர். ஓகே, அவர் குபேரன் அப்படின்னு சொல்லுவாங்களா, குபேரன் கோயிலெலாம் இருக்குங்க, அதனால நிறைய பேர் போவாங்க குபேரன் கோயில். ஸோ இந்த மாதிரி ஒரு செல்வம் சேர்த்துட்டா என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி கர்வம் வந்துடும். அப்போ வைஷ்ணவர்களை மதிக்க தவறிட்டோம்னா ரொம்ப பெரிய டேஞ்சர். ஓகே, அதனால் நம்ம வந்து அந்த கர்வம் வராமல் இருக்குதான் பக்தர்களுக்கு வந்து லிமிட்டடாகவே கிருஷ்ணர் வந்து செல்வம் கொடுத்துருப்பார். ஆனால் சில பக்தர்கள் ரொம்ப செல்வ செழிப்பாக இருப்பாங்க. அம்பரீஷ் மகாராஜ் அந்த மாதிரி. இப்போயும் பார்த்தீங்கன்னா நிறைய வைஷ்ணவர் இருக்காங்க, ஃபோர்டு, அது நிறைய பேர். அவங்கெல்லாம் வந்து செல்வத்தை என்ன பண்ணால் அவங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நார்மலாக பக்தர்கள், நம்ம முன்னேறக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் மாத்திரம் செல்வத்தை கொடுத்து கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி தேவையில்லாத கர்வம் வந்துடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், 2 பசங்களுக்கும் மணிகிரீவன் நலகுரன், அவர் 2 பேருக்கும் என்ன வந்துடுச்சு, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல, மதம் பிடிச்சி போச்சு. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி என்ஜாய் மென்டாலிட்ட போயிட்டாங்க. ஓகே, என்ஜாய் மென்டாலிட்டி போயிட்டாங்கன்னா நிறைய வந்து அபராதம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் வந்துடுச்சு. ஓகே, பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. இவ்வாறு அவர்கள் நீரில் விளையாடி கழித்திருந்த போது நாரத முனி அப்பக்கமாக போக நேர்ந்தது. தேவர்களான
நலக்குபேரனும் மணிக்கிரவனும் மதுவின் மயக்கத்தில் இருந்ததால் நாம் போவதை அவர்கள் கவனிக்கவில்லை என்பதை நாரதர் புரிந்து கொண்டார். ஆனால் அந்த இளம் மங்கையர்கள் தேவர்களைப் போல் அவ்வளவு போதையில் இருக்கவில்லை. எனவே நாரத முனிவரின் முன்பு ஆடையின்றி தோன்றியதாக வெட்கப்பட்டு உடனேயே தம்மை ஆடைகளால் மறைத்துக் கொள்ள முயற்சித்தார்கள். குடிபோதையில் இருந்த இரு தேவர்கள் நாரதர் இருப்பதை பற்றி கவலைப்படாமல் ஆடையில்லாத நிலையில் தொடர்ந்து இருக்கலானார்கள். குடிபோதையில் காரணமாக இழிந்த நிலையில் இருந்த தேவர்களின் நலனை கருத்தில் கொண்ட நாரதர் தமது காரணமற்ற கருணையை அவ்விரு தேவர்களின் பால் செலுத்தி அவர்களுக்கு சாபம் கொடுத்தார். நாரதர் பார்த்தீங்கன்னா நாரதர் யார்? நம்மளுடைய சம்பிரதாயத்தில் மிகப்பெரிய ஆச்சாரியார். ஓகே, பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். பிரம்மா வந்து ஸ்டார்டிங், ஓகே, நம்ம கௌடிய சம்பிரதாயம் இஸ்கானில். அதுக்கடுத்து நாரதர், அதுக்கடுத்து வியாசர், அந்த மாதிரி வருவாங்க. ஓகே, நாரத முனி வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியர். அவர் தான் வந்து பக்தியை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நாரத பக்தி சூத்திரம், நாரத பஞ்சராந்தி விதிமுறைகள், இதெல்லாம் வந்து நாரத முனியோடு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய வைஷ்ணவர்களை கிரியேட் பண்ணியிருக்காங்க நாரத முனி. இது பார்த்தீங்கன்னா நாரத முனி வந்து நம்ம பிரபுபாதர், ஸ்ரீல பிரபுபாதர் நேரில் பார்த்துருக்கார் நாரத முனியை. பிரபுபாதர் வந்து அயல்நாட்டில் நிறைய பக்தர்களை கிரியேட் பண்ணிட்டு வந்தோடனே அப்போ நாரத முனி அந்த இடத்துக்கு வந்துடுறார். அந்த இடத்துல அயல்நாடு பக்தர்லாம் குதிச்சு ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது பாடும்போது எல்லாரும் இங்கே வந்துடுறார். உடனே அவர் அந்த நாரத முனியுடைய அந்த பிரணாம மந்திரத்தை பாடும்போது அவங்க உள்ள சிஷ்யர்லாம் கேட்குறாங்க, என்ன பாடுறீங்கன்னு. சரி, இது நாரத முனியோட பண்ணால் அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு நார் வந்திருக்கார் பாருங்கன்னு சொல்கிறார். அவங்க யாருக்குமே தெரியல, பிரபுபாதர் தெரியலாம். ஓகே, இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, அயல்நாட்டில் வந்து மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணினார். ஏன்னா இந்தியாவில் வந்து அப்போ வந்து பக்தர்கள் கிடையாது, இஸ்கான் டிவோட்டிஸ் கிடையாது. அப்புறம் தான் இஸ்கான்ற இயக்கத்தை வந்து இந்தியாவில் கொண்டு வரார் பிரபுபாதர். இந்தியாவில் கொண்டு வந்தோடனே ஸ்டார்டிங் வித் லைஃப் மெம்பர் தான். ஏன்னா இந்தியா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் சங்கீதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒத்து வராது, அமெரிக்கா மாதிரிலாம் இங்கே ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு லைஃப் மெம்பர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறார். 1111 ரூபாயில் ஆரம்பிக்கிறார். ஓகே, லைஃப் மெம்பராக நீங்கள் சேருங்க, இந்தியன் ஜென்டில்மேன் உமன் நல்லா கனவான்லாம் வந்து இதில் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லைன்னா இங்கே இந்தியாவில் சேல் பண்ண முடியாது புக்ஸ் எல்லாம், இங்கே அயல்நாட்டில் விற்கிற மாதிரி விற்றீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக வாங்கி போயிடுவாங்கன்றார். அதனால் இந்த மாதிரி மிடில் கிளாஸு அப்பர் கிளாஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த நிறைய மெம்பர் ஆனாங்க. மெம்பராக இந்த மாதிரி இஸ்கானில் வந்து குரோ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எதுக்காக நான் பார்க்குறோன்னா, மிகப்பெரிய வைஷ்ணவ வந்து எப்பயுமே அடுத்த ஆத்மாவுடைய நன்மையை தான் யோசிப்பாங்க. இப்போ நாரதர் என்ன பண்ணுறாரு, கருணையோடு பார்க்குறாரு. கருணையோடு பார்த்து என்ன பண்ணுறாரு, அவங்க வரம் கொடுத்தாலும் சரி சாபம் கொடுத்தாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். அடித்தாலும் அணைச்சிக்கிட்டாலும் ஒன்று தான். ஓகே, சாபம் கொடுத்தாலும் வரம் கொடுத்தாலும் ஒன்று தான். அதனால் சாபம் கொடுக்குறாரு, மரங்களாக போங்கன்னு சொல்லிட்டு. மரங்களாக போங்கன்னா நந்த மகாராஜாவுடைய அந்த இடத்துல மரங்களாக நின்றதுனால அவங்களுக்கு கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஓகே, அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் நம்ம. இது வரும். ஓகே, மலையாளம் ஒரு பேராக பண்ணிங்க பிரபு. மலையாளம் பண்ணிங்க. ஹரே கிருஷ்ணா. In the meantime, Mother Yashoda returned to the tuning place after setting the overflowing milk pan in order. She saw the broken pot. இல்ல அதுவா படிக்கணும், இந்த மீன் டைம் படிக்கிறீங்க. Sorry Prabhuji. Mother Yashoda could understand that Krishna was unnecessarily affected. Prabhu. இல்ல நம்ம 10வது அத்தியாயம் இருக்கோம் பிரபு. 10வது என்ன சாப்டர் படிக்கிறீங்க, என்னது படிக்கிறீங்க? இருங்க எடுத்து ஷேர் பண்றேன். 10வது அத்தியாயத்துல மாதாஜி படிச்சாங்கல்ல, அவர்கள் இருவரின் அதுதான் கரெக்ட். Because the great sage was compassionate upon them. third paragraph. நீங்க இப்ப தப்பா எடுத்தீங்க. மாதாஜி படிச்சாங்களே பிருந்தா மாதாஜி, அதுக்கு அடுத்த பேராகிராஃப். நான் தமிழ்ல படிக்கிறேன். படிங்க. அவர்கள் இருவரின் மீது அந்த மகாமுனிவர் கருணை கொண்டிருந்ததால் மதுமயக்கம் மற்றும் பெண்ணின்பம் ஆகிய பொய்யான இன்பங்களில் நாட்டம் கொண்டிருந்த அவர்கள் அவற்றிலிருந்து விடுபட்டு பகவானாகிய கிருஷ்ணரை நேருக்கு நேர் காண வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர்களை சபிக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றிய காரணங்கள் தீவிர குணம் ஒருவனில் மிகுதியாக இருப்பதால் அவன் ஜட இன்பத்தை நாடி செல்கிறான். இக உலகில் வாழும் ஒருவனிடம் மிகுதியாக செல்வம் இருக்குமானால் அவன் 3 வகையான கேளிக்கைகளை நாடுகிறான். அவை யாவன மது, மாது, சூது, செல்வம். செல்வம் மிகுந்தவர்கள் கர்வம் மேலிட்டால்
மிருகவதையில் இன்பம் கண்டு கசாப்பு கள்ளங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் தாம் என்றும் மடிவதில்லை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். இந்த மூடர்கள் இயற்கையின் விதிகளை மறந்தவர்களாய் உடலின் மீது மிகுந்த பற்றுதல் கொள்கிறார்கள். உடல் ரீதியாக தேவர்கள் வரை எல்லாரும் நாகரிகத்தில் மிகுந்த முன்னேற்றம் கண்டு இருந்தாலும் இறுதியில் ஜட உடல் சாம்பலாக போகும் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஒருவன் உயிருடன் இருக்கும்போது அவனது உடலின் புறநிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உடலின் உள்ளே இருப்பது மலம், மூத்திரம், பலவகையான புழுக்கள் ஆகியவையே. இப்படிப்பட்ட உடலை உடையவர்கள் மற்ற உடல்களிடம் பொறாமையும் பூசலும் கொண்டு ஜட நிலையில் இருப்பதால் வாழ்வின் இறுதி இலக்கை புரிந்து கொள்ள முடியாமல் இழிவான நிலைகளை நோக்கி சரிவடைகிறார்கள். இந்த மூடர்கள் தம் அடுத்த பிறவியில் தற்காலிகமான உடலின் காரணமாக எல்லா விதமான பாவ செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள். இந்த உடல் அவர்களுடையதுதான் என்று எண்ணி பார்க்க அவர்களால் முடிவதில்லை. பொதுவாக உடல் அதற்கு ஊட்டம் தருபவனுக்கு சொந்தமானது என்று சொல்வார்கள். எனவே இந்த உடல் தனக்கு தானே சொந்தமானதா அல்லது அது சேவை செய்யும் உடைமையாளனுக்கு சொந்தமானதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அடிமைகளின் எஜமானன் அவர்களுக்கு உணவளிப்பதால் அவர்களின் உடல்கள் தனக்கு சொந்தமானவை என்று உரிமை கொண்டாடுகிறான். அப்படியானால் உடல் அதற்கு வித்தளிக்கும் தந்தைக்கும் கருவில் அதை வளர்க்கும் தாய்க்கும் சொந்தமானது இல்லையா என்ற கேள்வி எல்லாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்னென்னு பார்க்கணும். ஃபூலிஷ் பர்சன்ஸ் ஆர் என்கேஜ் இன் கமிட்டிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சின்ஸ் டியூ டு மிஸ்கன்செப்ஷன் ஐடென்டிஃபைங் வித் த மெட்டீரியல் பாடி வித் த செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இதுலேருந்து பார்க்கணும். தமிழையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜட உடலை தானாக கருதும் மூடர்கள் அதுலேருந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ இதில் நிறைய முக்கியமான கருத்துக்கள்லாம் பிரபாகர் கொடுத்துருக்காரு. ஓகே, எப்போ ஒருத்தருக்கு செல்வ செழிப்பு வந்துச்சோ அப்போ இன்டாக்சிகேஷன், செக்ஸ் அண்ட் கேம்லிங் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பாவகாரியங்கள். பிரபுபாதர் இஸ்கானில் எல்லாருமே லைஃப் மெம்பர் எதுக்காக பண்ணான்னா எல்லா லைஃப் மெம்பரும் அப்படியே டோனர்ஸ்லாம் நம்ம இஸ்கானுக்கு அவங்க இருக்க அவங்கள பழகி அவங்களும் பக்தர்களாக மாறிடுவாங்க. அந்த பக்தர்களாக மாறினாலும் 4 விதமான ஒழுக்க விதிமுறைகள் இருக்குது. தவறான உறவு கொள்ளக்கூடாது, மது அருந்தக்கூடாது, மாமிசம் பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது. இந்த 4ஐயுமே ஃபாலோ பண்ண ஒருத்தர். நோ மீட் ஈட்டிங், நோ கேம்லிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ இலிசிட் செக்ஸ். இந்த 4ஐயும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும். இது எதனால் வருதுன்னா இது தேவையில்லாத சேர்க்கையினால் வருது. நிறையா செல்வம் சேர்ந்தாலும் என்ன ஆகிடும், இந்த மாதிரி வந்துடுது. ஓகே, அதனால் அவங்களுக்கு என்ன கர்வம் வருதுன்னா கர்வம் வந்துடுது. ஓகே, நமக்கு பின்னால் பெரிய கூட்டம் இருக்குன்னு மாதிரி. ஓகே, அதனால் இந்த முட்டாள் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கையின் சட்டங்களை தெரியாமல் நிறைய தவறுகள் பண்ணிடுறாங்க. அது பின்னால் பெரிய பிரச்சனையாக முடிஞ்சது. ஓகே, அதனால் பகவானுடைய நாமங்களை யார் சொல்கிறாங்களோ, பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த மாதிரி, பிரபுபாதர் சொல்லி கொடுத்த மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, இதை சொல்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட இருக்க அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் போயிடும். அது ஆர்டிஃபிஷியலாக நம்ம உடனே ட்ரை பண்ண அவசியம் இல்லை. எல்லா விதமான நல்ல குணங்களும் அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு வந்துடும். அவர் நாயை தின்றவராக கூட இருந்தால் கூட பரவாயில்லை, அவருக்கு எல்லா விதமான நல்ல குணங்களும் வந்துடும்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் விவரிக்குது. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஏதாவது நமக்கு பாயிண்ட் ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணலாம், இல்லைனா கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்கள் மத்தங்கி. லைஃப் டைம் மெம்பர்ஷிப்னா அது எப்படி பிரபுஜி? அது ஒரு அருமையான ப்ரோக்ராம். ஆக்சுவலாக லைஃப் மெம்பர்ங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ப்ரோக்ராம். இப்போ இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஃபாரின் கண்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. லைஃப் மெம்பர்னால் என்னென்னா அவர் இஸ்கானுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு மெம்பர் ஆகிடுவார். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நானும் இந்த சொசைட்டிக்கு மெம்பர் ஆகிட்டேன்னு சொல்லி. இந்த மெம்பர்னால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மெம்பருக்கு. அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு அவர் பிரபுபாதருடைய புக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளலாம். எல்லா புக்ஸும் அவருக்கு கிடச்சிரும். எல்லா புக்ஸ் மேக்ஸிமம் ஸ்ரீமத் பாகவதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் குட்டி புக்ஸு, பகவத்கீதை, கிருஷ்ணா புக்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேறு மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹால்லாம் இருக்குல்ல, இந்த மேரேஜ் ஹால், அதெல்லாம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், 10% டிஸ்கவுண்ட்டு. அதே மாதிரி நமக்கு இந்த ஹால், சின்ன ஹால், அதெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கும். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் உங்களுக்கு நல்ல சிறப்பு அந்த அழைப்பெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இஸ்கான் கோயிலில் தங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3 நாள்கள் தங்கிக்கலாம். அதில் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் மாத்திரம் பே பண்ணிக்கணும். எங்கள் கோயிலில் இருக்கோம், திருப்பதி போனால் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம்.
இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அங்கே ஸ்டே பண்ணி நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியலாக. ஓகே, அது ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும். அந்த மாதிரி கோயிலில் தங்கும்போது மங்களாரத்தி அட்டன் பண்ணலாம். கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே ரூமும் கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அது தாங்கன்னா கோயில் வந்துடும். அப்போ நம்ம மங்களாரத்திலாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இங்கே வந்து சென்னையில் போகணும், நம்ம ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி நமக்கு வசதியெல்லாம் பக்தர்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம மெட்டீரியல்ஸ் தாட்டுக்கு இருக்கவங்களுக்கும் அது முதல்ல யூஸ் ஆகி அப்புறம் அவங்களும் பக்தராக மாறிடுவாங்க. இதுக்காக தான் பிரபுபாதர் வந்து லைஃப் மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதனால் பிரசாதம் கொடுத்துருவாங்க 2 வேளைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. அதனால் ஒருத்தர் வந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இந்த லைஃப் மெம்பர்ன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து பிரபுபாதர் கொடுத்து வந்தார். இது தொடங்கும் போது 1111 ரூபா இருந்தது. நான் சேரும்போது 5000 ரூபா வந்தது. நான் ஃபஸ்ட் லைஃப் மெம்பர் ஆகும்போது 2000 ஆனேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு போட்டப்போ 35,550 ரூபா வந்தது. இப்போ வந்து 55,000 ரூபா ஆகிடுச்சு. இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, காசு இன்க்ரீஸாக அது காஸ்ட் அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது என்ன பண்ணணும்? அது நீங்கள் மாதம் பே பண்ணலாம். நாங்கள் தான் என்கிட்ட சொன்னாலும் போதும், நீங்கள் நான் உங்களை என்ரோல் பண்ணிடுவோம். நீங்கள் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ணலாம். ஒரு 5000 பே பண்ணிங்கன்னா 12 மாதத்தில் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கார்டு கொடுத்துருவாங்க, லைஃப் மெம்பர் கார்டு கொடுத்துருவோம். புக்ஸ் எல்லாம் வந்துடும். சைத்தன்ய சதாமன் எது வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் எதுனாலும் வாங்கிக்கலாம், ஸ்ரீமத் பாகவதம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கார்டு வந்துடும். நீங்கள் இஸ்கான் கோயில் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணலாம். ஓகே ஓகே, சரி கிருஷ்ணா. ஓகே, வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லாத பாயிண்ட்ஸு ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்கள் பிரபு. பிரபு, இப்போ குபேரன் இருக்க மொத்தம் இப்போ நலகுருவன் மணிகுருவன் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்களே, மொத்தம் அவங்க 4 பேருன்னு சொல்லியிருக்காங்களா பிரபு? 2 பேர் மற்றவங்க 2 பேர் பேர் தெரியுமா பிரபு? ஐயோ, மற்ற 2 பேர் எனக்கு தெரில. நிறைய விஷயம் இருக்குது சாஸ்திரத்தில். நமக்கு இந்த 2 பேர் தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க, பாகவத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது நமக்கு டீச்சிங்க்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, நம்ம கற்றுக்கிறது எது நல்லதோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க பாகவத்தில். பட் நிறைய பேர் இருக்கலாம், குபேரனுக்கு வந்து நிறைய பசங்க இருக்கலாம், 4 பேர் கூட இருக்கலாம். ஏன்னா நான் இந்த முதல்ல உங்களுக்கு சுசாந்தா மாதாஜி உங்களுக்கு தெரியும் இல்லை பிரபு? ஆமாம், அவங்க கொடுத்த புக்கில் நான் படிச்சிருந்தேன் பிரபு, அது ஞாபகம் வந்தது, அதான் கேட்குறேன் நான். ஓ சரி இருக்கலாம். எல்லா விஷயமும் நமக்கு தெரியாது, ஆனால் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து பகவானோட லீலையில இறங்கிட்டாங்கன்னு சொல்றதுனால, அதனால அவங்க 2 பேரும் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது, அதனால தான் கேட்குறேன். சரி இருக்கலாம். இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க லீலையில், அவங்க 2 பேரும் பற்றி மென்ஷன் பண்ணல ஸ்ரீமத் பாகவத்தில். சரி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாதி பேர் லைஃப் மெம்பர் தான். அப்புறம் மாதாஜி, சுத்தா மாதாஜி, பிருந்தா மாதாஜி, மலைவாசன் பிரபு, டெல்லி பிரபு, ஹரிப்பிரியா மாதாஜி, பாதி பேர் ரகு பிரபு, எல்லாருமே லைஃப் மெம்பர் தான். ஓகே, ஸோ அதனால் இது வந்து நல்ல ஒரு ஸ்கீமு. தேங்க்யூ. அதுல ஒருத்தர் தான் இருக்க முடியும், அது யாருல மெம்பர் ஆகுறாங்களோ அவங்க மத்தர் தான். இல்லை, அப்படி கிடையாது. அவங்க ஃபேமிலி கூட்டு போகலாம். ஃபேமிலியில் 5 பேர் அலோடு, 5 பேர் 6 பேர் அலோடு. தீட்சை வாங்கினாதானா எப்படி போகுது? இல்லை, தீட்சை கிடையாது. இது வந்து யூஆர் பேயிங் மணி. நீங்கள் வந்து பணம் கொடுத்து மெம்பர் ஆகிக்கிறீங்க. தீட்சை வாங்குறது வந்து பரம்பரையில் லிங்க் ஆகுது. நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆன்மீக குருவை எடுத்து நீங்கள் உங்களுடைய நாமம் செஞ்சாலும் அது ஆன்மீக லிங்க். இது வந்து லைஃப் மெம்பர் இருக்குது எப்படின்னா, இனிஷியலாக உள்ள ஒரு கனெக்ஷன் கொடுத்து லைஃப்பை ஃபுல்லாக கிருஷ்ணனுக்கு டெடிகேட் பண்ணுறது. சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். ஓகே, இதில் வந்து புக்ஸு ஸ்டே பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும். அந்த மாதிரி தீட்சை வந்து ஃபுல்லி ஆன்மீகம். இல்ல, தீட்சை வாங்கினாதான் அது லைஃப் மெம்பர். அப்படி கிடையாது. எல்லாருமே லைஃப் மெம்பர் ஆகும். ஓகே, தேங்க்யூ மேடம். ஈஸ்வரி சொல்லுங்க மேடம், சொல்ல வந்தீங்க நீங்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் வந்து வேதங்கள் உபனிஷத்துக்கள் மூலமாக தான் நாம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், கரெக்டு. வெரி நைஸ். நம்மளோட அறிவாக புரிந்து கொள்ள முடியாது. வெரி நைஸ். ஓகே, வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? நமக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே, நமக்கு கரெக்டாக டைம் இருக்குது, 45 ஆயிடுச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்கள் மாதாஜி, பிருந்தா மாதாஜி சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. யசோதம்மா எப்படி கிருஷ்ணர் கிட்ட பக்திய தூய்மையான பக்தியோட இருந்தாங்களோ, அதே போல நாமளும் பகவான் கிட்ட பக்தி சேவையில ஈடுபடணும் பிரபு. வெரி நைஸ். ஸோ பக்தி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மானிட்டரிங். ஓகே, பகவான் எதிர்பார்க்கறது பணத்தை இல்லை, ஒன்லி நம்முடைய அன்பை தான் எதிர்பார்க்குறார். அது வந்து நம்ம அன்பு வந்து நம்மளால் நிறுத்த முடியல. அதனால் என்ன பண்ணுறோம், நம்முடைய உழைப்பில் சம்பாதிச்சு அந்த பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம அன்பு வருமானு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் உண்மையே நம்ம மனசை வந்து கிருஷ்ணா நிலையேற்றிட்டோன்னா அதுதான் டாப் மோஸ்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்கள் பிரபு.
Lord Shri Krishna is the supreme bestower of all kinds of liberation to his devotees. Hare Krishna. Hare Krishna. Thank you, bro. Nelly, bro, என்ன சொல்ல வந்தீங்க? ஒன்றும் இல்லை பிரபு, ஒன்றும் இல்லை பிரபு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. வாஞ்சா கல்பத்தரபஸ்ய கிருபா சிந்தப்பே வச்ச பதிதானா பாவனே வைஷ்ணவே பேர் மரணம். ஹரே கிருஷ்ணா. அனந்தகுடி வைஷ்ணவ கி ஜெய். சில பிரபாருக்கு தாய் கௌரவ பிரமானந்தே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.